குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 29/6/2026 திங்கட்கிழமை, ஆனி மாதம் 15ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை நமஸ்கரிப்பது நம்முடைய சகல பிரச்சனைகளையும் தீய நேரத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள். ஆக திதி வார யோக கரண நட்சத்திர பஞ்சாங்க தேவதைகளுக்கு நமஸ்காரம் என்று வழிபடுங்கள். சூரிய உதயம் காலை 5:56, கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:21 வரை சதுர்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:43 வரை கேட்டை, பின்பு மூலம். நாமயோகம் இன்று மாலை 4:06 வரை சுப்ரம், பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 4:21 வரை வணிசை, பின்பு மாலை 5:16 வரை பத்திரை, பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:43 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:43 வரை பரணி, பின்பு கிருத்திகை. நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய நாளுக்கான கிரக அமைப்புகள்: ரிஷபத்தில் செவ்வாய் பகவான், மிதுனத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், கடகத்தில் குரு சுக்கிர பகவான், சிம்மத்தில் கேத்து பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி மேஷ ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ குல தெய்வத்தை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும். விரதாதி விசேஷங்கள்: பௌர்ணமி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? புதிய வாகனம் வாங்க ஏற்ற நாள், சுதர்சன ஹோமம் செய்ய சாதகமான நாள், பிதுர் பூஜை செய்ய நல்ல நாள், சிற்ப வேலைப்பாடுகள் செய்ய உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:27 முதல் 3:09 வரை மேஷ லக்னம். காலை 3:10 முதல் 4:58 வரை ரிஷப லக்னம். 5:02 முதல் 7:07 வரை மிதுன லக்னம். காலை 7:08 முதல் 9:19 வரை கடக லக்னம். 9:20 முதல் 11:26 வரை சிம்ம லக்னம். 11:27 முதல் 1:26 வரை கன்னி லக்னம். மதியம் 1:27 முதல் பிற்பகல் 3:26 வரை துலாம் லக்னம். 3:27 முதல் மாலை 5:33 வரை விருச்சக லக்னம். 5:34 முதல் 7:45 வரை தனுசு லக்னம். இரவு 7:46 முதல் 9:51 வரை மகர லக்னம். 9:52 முதல் 11:43 வரை கும்ப லக்னம். 11:44 முதல் காலை 1:26 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது. திங்கட்கிழமை என்றாலே இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். முழுமையான நிலவு, முழு நிலவாக வளரக்கூடியது. ஆகவே இந்த நாள் திங்கட்கிழமையும் சேர்ந்து அமைவது ஸ்ரீ சந்திர பகவானை விரதமிருந்து வழிபடுவதற்கு மிக மிக உகந்தது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே
ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத்து. தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும். திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய், சதுரா போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தேவைகளை அறிந்து நடந்து கொள்வீர்கள். உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண முடியும். உங்களுடைய சிறிய திட்டம் கூட பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும். தகவல் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வியாபாரத்தில் ரீதியாக வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். உங்களுக்கான தொழிலை மிக விரைந்து செயல்படுத்துவீர்கள். உங்களிடம் இன்று ஆற்றலும் மன உறுதியும் நிறைந்ததாக காணப்படும். காதலிப்பவர்களுக்கு உகந்த நாள். வருங்கால துணையினுடத்தில் நல்ல தரமாக நேரங்களை செலவழிப்பதோடு உங்களுடைய முழுமையான நிலையை வெளிப்படுத்துவீர்கள். உங்களுடைய குணம், நடவடிக்கை, பேச்சு, இதை சார்ந்த விஷயங்கள் என்ன என்பது, நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவீர்கள். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் அனுசரணை, ஒற்றுமை இவையெல்லாம் காணப்படும். உங்கள் துணைவரை நல்ல விதமாக புரிந்து வைத்திருப்பீர்கள். இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் நல்ல அன்பான வார்த்தை உங்கள் துணைவரை மகிழ்ச்சிக்குள்ளாக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கான யோகமான நாள். குடும்பத்தினுடைய நிலையை புரிந்து மிகச் சரியாக நடத்தி செல்வீர்கள். நிர்வாக திறமை அதிகம் உண்டு. பிள்ளைகளுக்கு தேவையானது, உங்களுடைய துணைவருக்கு தேவையானது என்று பெற்றோர்களையும் அரவணைத்துக் கொள்வீர்கள். மேஷராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு இன்றைய நாள் கிடைக்கும். மூத்த அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நடக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வரும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வருமானம் வரும். எல்லா காரியத்தையும் வரக்கூடிய பணத்தை வைத்து செய்து முடிப்பீர்கள். செயல்களில் வெற்றி உண்டு. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக இருக்க முடியும். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது சுதந்திர போக்கு, தேவைக்கு ஏற்ற பண வரவு, அதிலும் சிக்கனமாக இருந்து சேமிக்க நினைப்பதுண்டு. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில காப்பீடு சம்பந்தமான துறைகளில் பிள்ளைகளுடைய பெயரிலோ அல்லது உங்களுடைய பெயரிலோ ஆரோக்கியத்திற்கான காப்பீடு, எதிர்கால வாழ்க்கைக்கான நிரந்தரமான காப்பீடு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் நடக்கும். தாமதங்கள் என்பது இருக்காது. புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்தபடி நல்ல முடிவுகள் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மிக பக்கத்துணையாக, பக்க பலமாக உங்களுடைய செயல் எல்லாவற்றிற்கும் ஆதரவாக இருக்கக்கூடும். ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் ஏதும் இருக்காது. ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய விஷயம் இருக்காது. உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் திருப்திகரமாக பார்த்துக் கொள்வீர்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது போல இருக்கும். இந்த நாளை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேஷராசி அன்பர்களே, குல தெய்வத்தினுடைய சாபம் நீங்க திருமயச்சூர் திருக்கோவிலுக்கு சென்று வருவது நல்ல அனுகூலத்தை தரும். அன்னையின் திருமுகத்தில் இருந்து வசினி முதலான வாக் தேவதைகள் உற்பத்தியாகி
அவர்களாலேயே திருவாய் மலர்ந்தருளிய ஸ்தோத்திரம்தான் லலிதா சகசரநாமம். இது வேதத்திற்கு சமமானது. பௌர்ணமி அன்று இவ்வாலயம் வந்து லலிதா சகசரநாமத்தை அர்ச்சனை செய்து வழிபட சகல நன்மைகளும் அடையலாம். இத்தலத்தில் அகத்தியர் பஞ்சபூத லிங்கங்களை ஸ்தாபித்ததுடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை பாடல் தொகுப்பையும் அருளினார். திருமயச்சூரில் ஸ்ரீ லலிதாம்பிகா சமேத மேகநாத சுவாமி கோவில் மற்றும் அதனுள்ளேயே ஸ்ரீ மின்னும் மேகலை சமேத ஸ்ரீ சகல புவனேஸ்வரர் என்னும் இளங்கோயிலும் சேர்ந்து அமைந்துள்ளது. இங்கு 12 நாகர்கள் இருக்கிறார்கள். நாகர்களுக்கும் ஆலயத்தில் உள்ள அனைவருக்கும் அபிஷேகம் செய்து குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பெயர்களுக்கும் அர்ச்சனை செய்து முடிந்த அளவு அன்னதானம் செய்து வழிபட ஜாதகத்தில் காணப்படும் குல தெய்வ சாபங்கள் நீங்கும். ஆலயம் திறந்திருக்கக்கூடிய நேரமானது காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரை, அதே போல மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். கிருத்திகா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவுகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை மேம்படுத்திக் கொள்வீர்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்விதமாக பயன்படுத்தக்கூடிய திறன் அதிகமாகும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் சாதகமாக்கிக் கொள்வீர்கள். வியாபார வேலைகளில் விவேகமாக இருப்பது நல்லது. அவசர கதியில் எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். சிந்திக்காமல் எதையும் செய்யாதீர்கள். இன்றைய நாள் பௌர்ணமி திதி என்பதாலும் இறை வழிபாடு, பார்வதி பரமேஸ்வரருடைய வழிபாடு மற்றும் உங்கள் வீட்டினுடைய குல தெய்வ வழிபாடுகள் இந்த பௌர்ணமி தினத்தில் நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் சிறிய வகையிலாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். அதிகம் யாரிடத்திலும் கருத்துக்களை கேட்க வேண்டாம், பேசவும் வேண்டாம். மௌனமாக இருந்து மௌன விரதத்தை கடைபிடியுங்கள். சாப்பிடாமல் உபவாசம் இருந்து இறைவனை வழிபடுவது ஒன்று. மௌன விரதம் இருப்பது இன்னும் அதீத இரட்டிப்பான மடங்கு நல்லது கிடைக்கும். ஆக வீட்டில் இருப்பவர்களிடத்தில் எந்த விதமான வாக்குவாதங்கள், வீண் பேச்சுக்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய பெயரை சொல்லி மௌன விரதத்தை அனுஷ்டித்தால் மிக மிக ஏற்புடையதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சுதான் உங்களுக்கு எதிராக இருக்கிறது. இது நாள் வரையில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த இடத்தில் உங்களுடைய பேச்சுதான் இருக்கும். அந்த பேச்சினால் மட்டுமே சில நேரங்களில் வேலைகளும் நடந்திருக்கும், உங்களுக்கு பிரச்சனைகளும் வந்திருக்கும். ஆகவே கவனமாக இருங்கள். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியில் உங்களுடைய செயல்திறனை வெளிப்படுத்துவீர்கள். உங்கள் திறமைகள் உங்களுடைய மேல் அதிகாரிகளால் மிக வெகுவாக பாராட்டப்படக்கூடும். இணையம் சம்பந்தமான முதலீடுகளில் சிந்தித்து செய்யுங்கள். தெரியாத விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். மிக தெரிந்த அனுபவம் உள்ள வேலைகளில் மட்டும் உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம். மற்றவர்கள் சொல்வதை தெரியாத விஷயங்களையோ அல்லது கவர்ச்சிக்காக பண ரீதியாக சில விஷயங்களை சொன்னாலோ, உண்மைக்கு மாறாக புறம்பான விஷயங்களை பேசினாலோ நம்பாதீர்கள். யாராவது ஒருவர் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம். பண ரீதியாகவோ பொருள் ரீதியாகவோ விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுதோ சில நேரங்களில் ஏமாற்றம் வரலாம். நீங்கள் மிக தெளிவாக நல்ல சிந்தனையோடு உஷாராக இருந்தால் மட்டுமே தெரியும். இல்லை என்றில் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு, அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் துணையாக இருக்கக்கூடும். தம்பதியர்கள் உங்களுடைய துணைவரிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முயற்சிகள் நடக்கும். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், எந்த கோணத்தில் பேசுகிறீர்கள் என்கிற புரிதல் தன்மை உங்களுடைய துணைவருக்கு உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய வருங்கால துணையினிடத்தில், இணையக்கூடிய துணையினிடத்தில் அன்பாக நடந்து கொள்வீர்கள். அவர்களோடு இன்பமான, மகிழ்ச்சியான, இனிமையான வார்த்தைகள் வெளிப்படும். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு அடிபணியாதீர்கள்.
ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் உள்ள நன்மை தீமைகளுக்கு தகுந்தாற்போல் நடக்க வேண்டும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையலாம். நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது இன்று சுதந்திரமான நிதி நிலைமை இருக்கும், வளமையான நாளாக இருக்கும். எதிர்பாராத வகையில் சில சேமிப்புகள் உண்டாகும், அதே நேரத்தில் செலவுகளும் இருக்கிறது. இந்த சின்ன சின்ன செலவுகள் மூலமும் சேமிப்புகள் குறையலாம். இரட்டிப்பான பலன்கள் இரண்டுமே நடக்கும். நன்மை தீமை கலந்தது போலவே இருக்கும். வெறும் நன்மை வெறும் தீமை என்று சொல்லிவிட முடியாது. இந்த நாளில் ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதும் பெரிய அளவில் காணப்படாது. உணவில் அதே போல நீங்கள் பயணிக்கக்கூடிய இடங்களில் கவனமாக இருங்கள். இன்றைய நாளை பிரச்சனைகள் இல்லாத நாளாக கொண்டு செல்வீர்கள். நிதி நிலைமைகள் சீராகும். உங்களுடைய பேச்சுக்கு துணையாக யாராவது இருக்கலாம், நண்பர்களாவது அல்லது உறவுகளாவது, மிக நெருக்கமானவர்கள், முக்கியஸ்தர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்வீர்கள். குடும்ப விஷயங்களை பற்றி அதிகம் வெளியே பேச வேண்டாம். திருமணம் நீண்ட நாள் நடைபெறாத ஆண் பெண்கள், விநாயகர் கோவிலில் அரசு வேம்பு என்று 2 மரங்களும் இணைந்த நிலையில் இருக்கும். அந்த மரத்தில் மஞ்சள் கயிற்றில் மஞ்சள் கட்டி 2 மரங்களையும் சேர்த்து வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி குரு ஓரையில் கட்டினால் உடன் திருமணம் நடக்கும். அதே போல ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளாக ராகு கால நேரத்தில் ஸ்ரீ பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி 27 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வர கண்டிப்பாய் திருமணம் நடக்கும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ராசி சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரை சிறப்பாக பயன்படுத்துங்கள். நட்பு பகை: நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் வேண்டும். ரோகிணியில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். மிருகசரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் குறையும். தெய்வ அனுகூலம் உண்டாகும். இன்றைய நாள் எல்லா செயல்களும் சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் சவாலான பணிகளையும் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாள் நீங்கள் பதட்டம் நிறைந்து இருக்கும். உங்களுடைய பேச்சில் இந்த நிலையானது வெளிப்படலாம். இறை பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபங்கள் மன ஆறுதலை கொடுக்கும். கோவில்களில் ஏற்றக்கூடிய தீபங்களினால் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். மனக்கவலைகள், கிளேசங்கள், குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வெளியில் உணவு சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் உண்டாகும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியில் கூடுதலான பொறுப்புகள் சுமக்க நேரலாம். வேலை சம்பந்தமான பயணங்கள் உண்டாகும். இன்றைய நாள் உங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வேலைகளை கையாள வேண்டும். தொழில் ரீதியாக நல்ல முயற்சிகள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் என்னென்ன என்பதை மிக அழகாக திட்டமிட்டு செய்யும் பொழுது அதற்குண்டான உண்மையான பலன் கைக்கு வரும். நீண்ட நாளாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும். முக்கியஸ்தர்கள், பிரபலமானவர்கள், செலிபிரிட்டிஸ் உடைய ஆதரவுகள் பெருகும். ஒரு சிலருடைய அறிமுகங்கள் உண்டாகலாம். வேலையில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே மிக அழகாக இன்னும் அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வீர்கள். புதுமையை விரும்புவீர்கள். வியாபாரத்தில் புதிய போக்குகள் கைகூடி வரும். நல் வாய்ப்புகள் அமையும். நண்பர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயங்களையும் கையாள வேண்டியது அவசியம். மிதுன ராசி என்பவர்கள் உங்களுடைய காதல், திருமண வாழ்க்கை பற்றி பார்க்கும் பொழுது காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க நான் எனும் எண்ணத்தோடு இருக்காதீர்கள். அகந்தை போக்கை கவனமாக கையாளுங்கள். உங்களுக்கு குணம் மாறும்போது, மனம் மாறும் பொழுது, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறும் பொழுது நீங்கள் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். அன்றாட நிகழ்வுகளில் சில மாற்றங்கள் வரும் பொழுதே, உங்களுடைய எண்ணத்தில் புத்தியில் மாற்றங்கள் வரும் பொழுதே மிக உஷாராக இருப்பது நல்லது. தம்பதியர்கள் உங்கள் துணையோடு நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள்.
உங்களுடைய திருமணம் லவ் மேரேஜ் ஆக இருந்தாலோ அரேஞ்ச்டு மேரேஜ் ஆக இருந்தாலோ உங்கள் துணைவரை நல்ல விதமாக பக்குவமாக அவரை கொண்டாடுவீர்கள், அவர்களுக்கு தேவையானதை செய்வீர்கள். உங்கள் துணைவரை நல்ல உயர்ந்த நிலையில் வைத்திருப்பீர்கள். பணம் நிதி நிலைமைகள் அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாகலாம். பணத்தினுடைய தன்மை உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் லாபகமாக கையாளுவீர்கள். அதன் பக்குவம் உங்களிடம் அதிகம். எந்த விதமான வேற்றுமைகள் இல்லாமல் மன ஒற்றுமையோடு இருக்க பாருங்கள். நண்பர்களிடம் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் குறையலாம். வியாபாரத்தை புதிய நோக்கத்தில் கொண்டு செல்வீர்கள். வியாபாரம் நல்ல விதமாக நடக்க பழைய பொருட்களை விற்று தீர்ப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையும். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி காணப்படலாம். முறையான உடற்பயிற்சி மேற்கொள்வது மிக மிக சிறந்த ஒன்று. மிதுன ராசி அன்பர்களே, கிரக தோஷங்களுக்கு நிவர்த்தி என்று பார்க்கும் பொழுது நல்லெண்ணெய் அகல் விளக்கை மேற்கு நோக்கி ஏற்றி வழிபடலாம். இப்படி செய்தால் கிரக தோஷங்களினுடைய தன்மைகள் குறையும். மன அமைதி பெற இரவு படுக்கும் முன் ஓம் ஸ்ரீ மாதவாய நமக என பல முறை, அதே போல காலையில் விழித்தவுடன் ஓம் ஸ்ரீ கேசவாய நம என பல முறை கூற பலன் கிடைக்கும். சொந்த வீடு அமைந்திட ஜாதகத்தில் யோகம் இல்லாதவர் மாதா ஸ்ரீ புவனேஸ்வரியை வழிபட யோகம் பெறலாம். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக வேலைகள் முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்வது அனுகூலத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். கவனமாக இருங்கள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்கள், நெருக்கமானவர்கள் உங்களுக்கு சார்பாக ஆதரவாக இருக்கக்கூடும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான தீர்ப்புகள் வரும். எதிர்பார்ப்புகள் கிடைக்கும். எதை நம்பி செய்கிறீர்களோ அந்த காரியங்கள் அனுகூலமாகவும் நடக்கும். உங்களுடைய சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்கும்படியாக சில சூழ்நிலைகள் வரும். எதை விலை மதிப்பு என்று நினைக்கிறீர்களோ அந்த பொருளை பத்திரப்படுத்துங்கள். அலட்சியமாக இருக்க வேண்டாம். கவனக்குறைவு இருக்கக்கூடாது. வெளியே கொண்டு செல்வதாக இருந்தாலும் வீட்டில் நீங்கள் அதனை பராமரித்து வந்தாலும் சரி, விலை உயர்ந்தது என்று நீங்கள் கருதும் பொழுது அதற்கான பாதுகாப்பு மிக மிக முக்கியம் இந்த நாளில். அது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வண்டி வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, காப்பது உங்களுடைய கடமை. இன்றைய நாள் திருப்திகரமான மனநிலை அமைய தியானம், யோகா செய்வது, மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த சிறிய அளவிலாவது சில உதவிகளை செய்யலாம். அதிலும் இயலாதவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு செய்து பாருங்கள். உங்கள் மனதில் சில திருப்தி உண்டாக்கும். உங்களுடைய சுய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதை நீங்கள் பார்க்க முடியும். ஓவியம் மற்றும் கிரியேட்டிவிட்டி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். கடன் சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். வேலை தொழில் தொடர்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் முடிப்பதற்கு திட்டமிடல் வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் அனுபவத்தோடு அதை அணுக வேண்டும். நல்ல விஷயங்கள் தெரிந்திருக்கும். அதை எப்படி செய்தால் இன்னும் மேன்மையாக வரும், வளர்ச்சி பெறும் என்கிற நோக்கத்தில், கோணத்தில் செய்ய வேண்டும். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து இருப்பது நல்லது. கடகராசி என்பவர்கள், உங்களுடைய காதல் வாழ்க்கை என்பது பார்க்கும் பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடாது. உங்கள் வருங்கால துணைவருக்கு உண்மையே இருப்பதற்கான சில முயற்சிகள் நடக்கும். உண்மை, நேர்மை, நம்பிக்கை, நாணயம், அதுவே உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். தம்பதியர்கள் பார்க்கும் பொழுது திருமணமானவர்கள் உங்களுடைய துணைவரிடத்தில் வாக்குவாதம் எழ வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த அமைப்பை கைவிடுவது நல்லது. உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள்.
சில நேரங்களில் குடும்ப விஷயங்களை பற்றி விரிவாக விளக்கமாக பேச இயலாது. அதற்கான நேரமோ கால சூழ்நிலையோ இருக்காது. ஆக தம்பதியர்கள் இன்றைய நாள் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. நடப்பது நடக்கட்டும் என்று அமைதியாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும் வரையில் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. பணம் நிதி நிலைமைகள் என்று பார்க்கும்போது இன்று நிதி வளர்ச்சி குறைந்துதான் இருக்கும். சிறப்பாக திட்டமிடுவதும் அதனை செயலாற்றுவது இன்று நல்ல வெற்றியை பெற்றுத்தார். வருமானம் பற்றிய பய உணர்வுகள் வேண்டாம். வீண் செலவாகுமே என்று கவலைப்படாதீர்கள். தேவைக்கு தகுந்தாற்போல் பணம் இருக்கும். அந்த பணத்தை வைத்து முறையாக செய்வீர்கள். இனிதே உங்களுடைய செயல்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியம் தொடர்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தாயின் உடல் நலம் பற்றிய கவலைகள் அதிகரிக்கலாம். இதன் காரணமாக பணம் செலவாகும். ஸ்ரீ தன்வந்திரி பகவானை வழிபடுங்கள். கடகராசி அன்பர்களே, 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ருணரோக சத்ரு பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த நாள் பௌர்ணமி, ஆணி பௌர்ணமி என்பதால் தாய்க்குண்டான கிரகம் சந்திர பகவான். அதே போல தண்ணீர் மற்றும் உணவு சார்ந்த கிரகங்கள் என்றால் அது சந்திர பகவானே. இன்றைய நாள் பௌர்ணமி தினத்தில் விரதங்கள் அனுஷ்டிப்பது தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக அமையும். நீர் மோர் தானம் செய்யுங்கள். உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் பலகீனம் அடைந்திருந்தால் சுக்கிர தோஷம், அதற்கு பரிகார ஸ்தலங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம். வேத சாஸ்திரங்கள், மந்திரம், தவம் அனைத்திலும் ஈடு இணையற்றது விளங்கியும் தேவகுருவான பிரகஸ்பதிக்கு சமமான அந்தஸ்தும் மதிப்பும் ஒளியும் தனக்கு கிடைக்கவில்லை என வேதனையால் சுக்கிர பகவான் இமயத்தில் மானஸ்தடாக கரையில் நிஷ்டையில் அமர்ந்து இறைவனை தியானிக்க வானிலிருந்து அசரீரி வாக்கு எழுந்தது. பார்கவரே, அதர்மத்தில் ஈடுபட்ட அசுரர்களுக்கும் தீயவர்களுக்கும் தாங்கள் தங்கள் சக்திகளை அளித்து உதவியதால் தங்களது ஒளி குன்றியது என்று அசரீரியாக வார்த்தைகள் வருகிறது. ஸ்ரீ அரங்கனின் உட்பிராகாரமான திரு வண்ணாழி பிரதட்சணத்தில் நவ கிரகங்களும் உள்ளன. கீழே சுக்கிர தோஷ நிவர்த்திக்குரிய சால கிராமங்கள் உள்ளதால் சுக்கிர தோஷ பாதிப்பு, சயன சுக பாதிப்பு உள்ளவர்கள் இந்த கோவிலின் கிழக்கு கோபுரம் வழி வந்து ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட சுக்கிர தோஷங்கள் நீங்கும். கடகராசி அன்பர்கள், 6 தேய்பிறை அஷ்டமியில் ஸ்ரீ பைரவருக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்ற புத்திர தோஷங்கள் நிவர்த்தியாகும். சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். பூமி சம்பந்தமான காரியங்கள், கல்வி, வேலை தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பாக்கை, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்ப்புகள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் உதவிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று அமைதி மற்றும் செழிப்பு காணப்படும். அனுகூலமான நாள். இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மையை தரும். வேலை தொழில் ரீதியாக பார்க்கும் பொழுது பணியிடத்தில் உங்கள் திறமைகளுக்கு பாராட்டு வரும். சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலாம். மறைமுகமான எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீர்கள். பெருந்தன்மையான செயல்கள் உங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும். இழுபறியான சில விஷயங்களுக்கு தெளிவான முடிவுகள் பிறக்கும். வேலை தொழிலில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை உணர்ந்து அடுத்த கட்ட நிலைக்கு உயர எண்ணுவீர்கள். புதியதாக சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உதயமாகும். உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கான வழிமுறைகளை பற்றி ஆராய்வீர்கள். மாணவர்கள், ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கொண்டாட்டங்கள் வந்து சேரும். மகிழ்ச்சியும் நல்ல ஒரு தைரியமும் இன்றைய நாள் பெருகும். உங்களுடைய ஒவ்வொரு செயலும் மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியதாக உத்தியோக ரீதியாக அமையும். அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஆற்றல் மிகுதியாகும். சுறுசுறுப்பு உண்டாகும். மனதில் திடம், தன்னம்பிக்கை, தெளிவு அதிகரிக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து இருங்கள். காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். அனுபவ பூர்வமான பேச்சுக்களின் மூலம் மதிப்பு மரியாதை கூடும். காதலிப்பவர்களுக்கு இன்றைய நாள் திருமண வாழ்க்கை பற்றிய எண்ணங்கள் ஓடும்.
சீக்கிரமாக திருமணத்தை முடிக்க வேண்டும் என்கிற ஆவல் இரு குடும்ப நபர்களிடையே வெளிப்படும். உங்களுடைய தொடர் முயற்சியின் காரணமாக வருங்கால துணையினிடத்தில் நல்ல அன்பை வெளிப்படுத்துவீர்கள். சாதிக்கக்கூடிய நாள், சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது வருமானம் உயரம், மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க நல் வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய வகை முதலீட்டிற்கான திட்டம் இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். காப்பீடு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல லாபம் வரும். அனுபவத்தை கொண்டு பூர்வமான பேச்சுக்கள் மூலம் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். நல் வார்த்தைகள் சித்திக்கும். பௌர்ணமி என்பதால் ஆணி பௌர்ணமியை முன்னிட்டு இறைவனுக்கு ஆலயத்தில் இந்த அபிஷேக பொருட்களை கொடுத்தால் இந்த அமைப்பு உண்டாகும். நீர் அபிஷேகத்தினால் மன அமைதி ஏற்படும். பால் அபிஷேகம் ஆயுள் விருத்தி உண்டாகும். தயிரினால் அபிஷேகம் செய்ய புத்திர விருத்தி ஏற்படும். நெய் அபிஷேகம் செய்ய மோட்சம் கிடைக்கும். இளநீரால் அபிஷேகம் செய்ய சம சீதோஷணம். தேனினால் அபிஷேகம் இன்பம் கிடைக்கும். அன்னம் தானம் செய்தால் ஆயுள் ஆரோக்கியம். பஞ்சாமிர்தம் உடல் வலிமை. சந்தனம் செல்வ விருத்தி. பன்னீர் அபிஷேகம் ராஜ வசியத்தை கொடுக்கும். ஆக இந்த நாள் மாலையில் சந்திர தரிசனம், பௌர்ணமியை தரிசிப்பது அனுகூலம். இந்த நாள் உங்களால் முடிந்த வகையில் தானங்களை செய்யலாம். அதாவது வஸ்திர தானம் ஆயுளை விருத்தி செய்யும். பாலாரிஷ்ட தோஷத்தை போக்கும். கண்டாதி தோஷம் உள்ளவர்கள் அவரவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்று மேற்படி தானம் செய்ய நலம் தரும். அதே போல இரண்டாவது தேன் தானம். புத்திர பாகியம் இல்லாதவர்கள், சர்ப தோஷம் உள்ளவர்கள் வெண்கல பாத்திரத்தில் அல்லது கிண்ணத்தில் தாராபலம் உள்ள நட்சத்திரத்தன்று சுத்தமான தேனை தானம் செய்ய வேண்டும். நெய் தானம் நோய் தொல்லைகள் அவதிப்படுபவர்களும் ஆளும் பாவாதிபதியின் தசை நடந்து கொண்டிருப்பவர்களும் வெண்கல கிண்ணத்தில் சுத்தமான பசுனை தானம் செய்தால் எவ்விதமான நோய் தொல்லைகளிலிருந்தும் விடுதலை பெறலாம். சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுக்கான ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை மேம்படும். பூரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள். சவால்கள் நிறைந்து இருந்தாலும் அதனை உங்களுக்கு ஏற்றது போல சாதகமாக்கிக் கொள்வீர்கள். பயணங்கள், வெளியூர்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பயணங்களில் அனுபவமும் நல்ல அனுகூலமும் ஏற்படும். இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வேலைகளினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் மிக அதிகம். எதை செய்தாலும் கொள்கை பிடிப்போடு, முழுமையான நம்பிக்கையும் தைரியத்தோடு அந்த காரியத்தில் உங்களுக்கான குறிக்கோள்களோடு செய்வீர்கள். செயல்படக்கூடிய விஷயங்களுக்கு தகுந்தாற் போல் நன்மைகள் ஏற்படும். உங்கள் வேலைகளை ஒரு சில விஷயங்களோடு அதை ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். இதுவானது வெற்றிக்கு வழிவகுக்கும். தொழிலிலும் நல்ல மேன்மை, வளர்ச்சி, உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். நல்ல வியாபாரம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். வீடு, மனை சார்ந்த விஷயங்கள், விற்பனையை வியாபாரமாக செய்பவர்கள், வாங்குவது விற்பது போன்ற துறைகளில் வியாபாரத்தை செய்பவர்கள் நிலம் தொடர்பான அனுகூலமும் நல்ல லாபமும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கிடைக்கக்கூடிய சில உதவிகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எதை செய்தாலும் முயற்சிக்குண்டானபடி கண்டிப்பாக பலன் உண்டு. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொல்வதை போல கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்றார். இன்று இல்லை என்றாலும் நாளைய தினம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் அமையும். விதண்டாவாத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. கன்னிராசி அன்பர்களே, காதலிப்பவர்கள் உங்களுடைய வருங்கால துணையினுடன் இனிமையாக நடந்து கொள்வீர்கள். இதனால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் புரிதலும் நல்ல ஒரு நெருக்கம், உங்களுடைய
குடும்ப வாழ்க்கை நிலையை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துவதற்கான திட்டங்களை தீட்டுவீர்கள். குழந்தைகளுக்காக முயற்சி செய்வீர்கள். அவர்களுடைய கல்வி மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம், சேமிப்பு, சொத்து வாங்குவது, புதிதாக அவர்களுக்கு ஆபரணங்கள் சேர்ப்பது போன்ற எண்ணங்கள் அதிகமாகும். வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான நல் வாய்ப்புகள் அமையும். பணம், நிதி நிலைமைகள் என்று பார்க்கும் பொழுது வெளியூர் பயணத்தின் மூலம் இன்றைய நாள் வியாபாரம் நடக்கும். கலை கட்டம் செழிப்பாக இருப்பீர்கள். இன்றைய நாள் பண வரவு ஏற்படும். ஆன்மீக விஷயத்திற்காக செலவு செய்ய நேரலாம். பௌர்ணமி தினம் என்பதால் ஸ்ரீ சத்யநாராயண பூஜை வீட்டில் செய்யலாம். அதே போல சந்திர மௌலீஸ்வரரை வழிபடலாம். திங்கட்கிழமை தினத்தில் பௌர்ணமி வருவது மிக மிக விசேஷம். ஆகவே இந்த நாளில் கன்னிராசி அன்பர்கள் தம்பதிகளாக சேர்ந்து வீட்டில் பூஜை வழிபாடு முறைகள், விரதங்களை அனுஷ்டித்தால் உங்களுடைய விரத பலன்கள் பெண்கள் அனுஷ்டிக்கும் பொழுது அது உங்களுடைய கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் சென்று சேரும். ஆக பெண்கள் விரதம் இருந்து மாலை நேரத்தில் முழு நிலவு சந்திர பகவானை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு உணவருந்தினால் தீர்க்க சுமங்கலி மகாபாகியம், 16 வகையான செல்வங்கள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாகும். கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுவீர்கள். நட்பு வட்டாரங்களின் மூலம் நற்பெயர்கள் கிடைக்கும். இன்றைய நாள் தேக ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். எந்த விதமான சவால்களாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறன், சக்தி உங்களிடம் அதிகரிக்கும். நெய் தானம் செய்தால் நோய் தொல்லையால் அவதிப்படுபவர்களும் பாவாதிபதியின் தசை நடந்து கொண்டிருப்பவர்களும் வெண்கல கிணத்தில் சுத்தமான பசுனை தானம் செய்தால் எவ்வித நோய் தொல்லைகளில் இருந்து விடுதலை பெறலாம். தீபதானம் செய்பவர்கள், கண் கோளாறு உடையவர்கள் அடிக்கடி தீபதானம் செய்ய வேண்டும். ஏழை எளியவர்கள் பிராமணர்களுக்கு மின்சார விளக்கு போட்டு தரலாம் அல்லது கோவில்களில் மேற்படி காரியங்கள் செய்வது மிக மிக நல்லது. இஷ்ட தெய்வ சன்னதியில் இந்த பௌர்ணமி தினத்தில் 101 தீபம் மாதம் ஒரு முறை ஏற்றலாம். இந்த நாள் அரிசி தானம் செய்யும் பொழுது அதிலும் பச்சரிசி தானம் செய்ய வேண்டும். தெரிந்தும் தெரியாமலும் பாவ காரியங்கள் செய்தலுக்கு பூர்வ ஜென்ம பாவ தோஷங்கள் விலக ஏழை எளிய பிராமணருக்கு அரிசி தானம் செய்யலாம். அதிலும் அவரவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்வது இன்னும் சிறப்பாகும். சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவான் ஓரைகள் அனுகூலம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். நட்பு பகை: நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் உருவாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான நாளாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிக சிந்தனைகள் காரணமாக மனதில் குழப்பங்கள் ஏற்படும். அதிலும் உங்களுடைய முயற்சிகள் பற்றிய எண்ணங்கள். பிறரிடத்தில் பேசும் பொழுது குடும்ப விஷயங்களை பற்றி அதிகம் பேச வேண்டாம், விவாதிக்காதீர்கள். கவனக்குறைவு கூட சில நேரங்களில் ஏற்படலாம். குணநலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்பட உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் ஓரளவிற்கு திருப்தியை தரும். பாரம்பரியமான விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படலாம். நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும். மாணவர்களுக்கு உயர் கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சற்று குறையும். படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம். தடைகளை சமாளிப்பீர்கள். உங்களுக்கு என்று ஒரு புதிய வழியை உருவாக்குவீர்கள். துலாம் ராசி மாணவர்களே, வீட்டில் பெற்றோர்கள் மற்றும் பள்ளியில் கல்லூரிகளில் கல்வியாளர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் நீங்கள் வெற்றி காண்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். உங்களுடைய லட்சியங்கள் அடைய முடியாதபடி சில தடைகள் வரும். அதை பொருட்படுத்தாமல் அதையும் தகர்த்து எறிந்து முன்னேறுவதற்கு சில முயற்சிகள் செய்தாலே போதுமானது. இறை நம்பிக்கை, இறை வழிபாடு உங்களை வழி நடத்தும். பௌர்ணமி தினம் என்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு, ஸ்ரீ சத்யநாராயணர் வழிபாடு துலாம் ராசி என்பர்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் மேன்மையையும் நல்ல வருமானத்தையும் கொடுக்கும். செல்வம் செல்வாக்கை அதிகரிக்கும். மிகுந்த ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். வேலை ரீதியாக பணிகள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கடுமையாக உழைத்துதான் ஆக வேண்டும். ஓய்வு என்பது இருக்காது. பணியிட சூழ்நிலைகள் சாதகமற்றதாக இருக்கும். நீங்கள் வேலை செய்தாலும் சில குறைகள் வரும். சூழ்நிலைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். அதிலும் சுய தொழில் செய்பவர்கள் வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது.
கோபதாபங்கள் இல்லாமல் அமைதி போக்கோடு இருப்பது நல்லது. தம்பதியர்கள் உங்களுடைய கணவன் மனைவி இருவருக்கிடையே அமைதி இல்லாத ஒரு தன்மை ஏற்பட சில நேரங்களில் சூழ்நிலைகள் நடந்துவிடும். மிக கவனமாக இருக்க வேண்டும். வீண் பேச்சு, வாக்குவாதங்கள், எந்த விதமான ஆர்கியூமெண்ட் இருக்கக்கூடாது. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்ய வேண்டும். காதலிப்பவர்களுக்கு உங்களுடைய வருங்கால துணையினிடம் குறைந்த அளவு பேசுங்கள், குறைந்த அளவு பழகுங்கள், குறைந்த அளவு உங்களுடைய குடும்ப விஷயத்தையும் விவகாரத்தையும் வெளிப்படுத்தலாம். முழுமையாக எந்த விஷயங்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையலாம். ஆகவே யாரிடத்தில் எது பேசினாலும் உங்களுக்கு பிரச்சனையாகத்தான் வரும். துலாம் ராசி அன்பர்கள், பணம் நிதி நிலைமைகளில் போதிய பணம் கையில் இருந்தாலும் அதனை நீங்கள் பயனுள்ள விஷயங்களுக்கு செலவு செய்ய இயலாது. அது வேறொரு செலவாகலாம். திட்டமிடக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சில நேரம் அலைக்கழிப்பை தரலாம். ஆரோக்கியம் என்று பார்க்கும் பொழுது முதுகுவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இறை பிரார்த்தனை செய்வது, அதன் மூலம் தியானம் மற்றும் யோகாசனங்கள் செய்யும் பொழுது நன்மைகள் பிறக்கும். துலாம் ராசி அன்பர்கள், தொழிலில் ஏற்படும் கண் திருஷ்டிக்கு தேங்காயை சுற்றி சூறை தேங்காய் உடைத்தல். கடன் தொல்லைகளுக்கு விநாயகர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்த தேங்காயில் தேங்காய் எண்ணெய், நெய் கலந்து தீபம் ஏற்றுவது நல்லது. நமக்கு தெரியாமல் வீட்டிற்கு பாதிப்பு தரக்கூடிய கண் திருஷ்டிக்கு வீட்டு வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடி வைப்பது நலம். சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு ஏற்றது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் குறையும். இந்த நாள் பௌர்ணமி தினத்தில் ஏற்ற வழிபாடு செய்வது ஸ்ரீ சத்யநாராயணர் பூஜையை தம்பதிகளாக செய்யும் பொழுது குடும்ப ஒற்றுமை, வருமான உயர்வு அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்படும். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சலசலப்பு, வார்த்தைகளில் மோதல்கள், இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். பொதுவாக பௌர்ணமி நாள், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, முக்கியமான விசேஷ நாட்களில் சண்டை சச்சரவுகள் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். ஒற்றுமையாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்குண்டான சூழல் உண்டாகும். திடீர் பயணங்களால் மேன்மை ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணப்படுவீர்கள். வேலை தொடர்பாக, வியாபாரம் சம்பந்தமாக, தொழில் நிமித்தமாக ஏதாவது ஒரு இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்கிற நிலை ஏற்படலாம். அப்படி திடீரென்று வெளியே போகக்கூடியவர்கள் மேன்மை ஏற்படும். விரும்பிய பொருட்களை அந்த தருணத்தில் வாங்கி மகிழ்வீர்கள். எப்பொழுது நினைக்கிறீர்களோ அதே தருணத்தில் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. கையில் பணப்புழக்கம் இருக்கும். பணத்திற்கு எந்த விதமான குறைவோ தட்டுப்பாடோ இருக்காது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. எண்ணிய வேலைகள் சரியாக நடக்கும். வேலை நிமித்தமாக எதிர்பார்த்தபடி நல்ல செய்திகள் கிடைக்கும். ஒரு சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வேலைகளை ஆரோக்கியமாக செய்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். வியாபார வேலைகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும். சற்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். கூடுமான வரையில் வியாபாரத்தினுடைய நோக்கை மிக சரியாக புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சமூக வேலைகளில் கொள்கை பிடிப்பு குணம் அதிகமாக இருக்கும். கணிதம் சார்ந்த துறையில் ஆர்வம் ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமாக இருந்த சில பிரச்சனைகள் விலகும். தெய்வ அனுகிரகத்தோடு முக்கியமான விஷயங்களை மேற்கொள்வீர்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் ஸ்ரீ சரஸ்வதி அன்னையினுடைய இந்த ஸ்லோகங்களை மாணவ மாணவிகள் குறைந்தது 11 முறை அல்லது 27 முறை உச்சரிக்க பாராயணம் செய்ய சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். கணிதம் சம்பந்தமான துறையில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பணிபுரிபவர்கள் மாணவர்களிடத்தில் அன்பு செலுத்துவீர்கள். அதிகார பிரயோகம் என்பது இருக்காது. குழந்தைகளோடு மென்மையாக பேசி பழகிக் கொள்வீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை இல்லை என்கிற அளவுக்கு குழந்தைகள் காணப்படுவார்கள். இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து காட்டுவீர்கள். வியாபாரத்தில் அனுகூலம் உண்டு. அது மட்டுமல்ல,
துரிதமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வம் கிடைக்கும். ராசிக்கான அமைப்புப்படி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். எண்ணத்தின்படி தெளிவு கிடைக்கும். போதுமான அளவுக்கு வருமானம் அதிகரிக்கும். உபரி வருமானம் வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக உரைகள். விருச்சக ராசி அன்பர்களே, சுக்கிர பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர பகவானுடைய உரையில் செய்தால் நல்லது. குரு பகவானுடைய உரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் கும்பம், சிம்மம், மிதுனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டாம். மதிப்பு மரியாதை வேண்டும். உடன்பிறப்புகள் அவர்களிடத்தில் நீங்கள் அனுசரணையான போக்கோடு நடக்க வேண்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறி கொண்டே செல்வீர்கள். ஆனந்தம் அற்புதம் நிறைந்த நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உற்சாகமோடு இருப்பீர்கள். சொன்னதை நடத்தி காட்டுவீர்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனுசரணையாக இருப்பது நல்லது. வயதானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக்கும். தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிப்பீர்கள். ஆண்கள் உங்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். நினைவாற்றலில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் விலகும். தைரியமாக முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் கிட்டும். வேலையில் இருந்த மந்தத்தன்மை விலக்கும். வியாபாரத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் பொறுமை என்பது மிக மிக அவசியம். அவசரப்படக்கூடாது. எது நடந்தாலும் அமைதி போக்கோடு இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பிரச்சனைகள் தானாகவே மறைந்துவிடும். புதிய துறை சம்பந்தமான தேடல் அதிகரிக்கும். படித்து முடித்தவர்கள் +2 மற்றும் காலேஜ் தொடர்பான பாடங்களை படிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். ஆசிரியர்களுடைய ஆதரவு பிறக்கும். வீட்டில் பெற்றோர்களுடைய நல்ல ஒரு செயல்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்க ஒற்றுமை இருக்கும். அந்யுன்யமாக இருப்பீர்கள். ஒருவருக்கான ஒருவர் மீதான ஒரு அன்பு வெளிப்படலாம். பிள்ளைகள் முகாந்திரமாக சுப செய்திகள் கிடைக்கும். அவர்களுடைய கல்வி வளர்ச்சி உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தமாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கும். நினைவாற்றல் தொடர்பான மந்தத்தன்மை விலகும். படிக்கக்கூடிய நிலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் மட்டும் பொறுமை வேண்டும். கடன் பெற்றவர்களிடத்தில் நீங்கள் சாத்வீகமாக, அமைதியாக, பொறுமையாக நடக்க வேண்டும். சீக்கிரம் பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான சூழ்நிலைகளை வகுத்துக் கொள்வது அவசியம். புதிய துறை சம்பந்தமான தேடல் அதிகரிக்கும். கால்நடை வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கால்நடை சம்பந்தமான மூலப்பொருட்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதிலும் தனித்து செயல்படுவது தொடர்பான எண்ணங்கள் பிறக்கும். உத்தியோக வேலைகளில் துரிதம் ஏற்படும். வேகமாக ஒரு சில காரியத்தை முடித்து விடுவீர்கள். தாமதங்கள் குறையக்கூடிய நாள். வியாபாரத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கி வியாபாரம் சிறக்கும். விற்கப்படாத பொருட்களையும் வெற்றி தீர்ப்பீர்கள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு வெளியிடங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். குடும்ப சூழலை உணர்ந்து செயல்பட போகிறீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, பிள்ளைகளுடைய செயல்கள் மன மகிழ்வை ஏற்படுத்தும். மன நிம்மதியாக இந்த நாளுக்கான வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள் பௌர்ணமி தினம். சந்திர பகவானுடைய பூரணமான ஒரு அனுகிரகம் நிறைந்த நாள். திங்கட்கிழமையில் பௌர்ணமி வருவது மிக மிக விசேஷம். இந்த நாளில் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு செய்யலாம். அதே போல அம்பாள் அம்பிகை வழிபாடு, ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி வழிபாடு, அன்னை ஸ்ரீ வராகி தேவி வழிபாடு செய்பவர்களுக்கு நல்ல பலன் உண்டு. இறைவனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பிப்பது மிகப்பெரிய ஒரு நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். பச்சரிசியினால் செய்த உணவை கொண்டு நைவேத்தியம் செய்யுங்கள். உத்தியோகம் சார்ந்த வேலைகளில் துரிதம் ஏற்படும். வேகமாக இருப்பீர்கள். தாமதங்கள் வெகுவாக குறையக்கூடிய நாள்.
ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களே மந்தத்தன்மை விலகும், தைரியமாக செயல்படுவீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிக்காரர்கள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை விலக்கும், சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், தெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு. பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தேடல் அதிகரிக்கும், புது விஷயங்களில் நாட்டம் பெருக்கும், நம்பிக்கை நிறைந்த நாள். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு துரிதம் ஏற்படும், எதை எடுத்தாலும் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாகவே இருக்கும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். பௌர்ணமி தினம் மற்றும் திங்கட்கிழமை பூரணமான சந்திர பகவானுடைய அருள் நிறைந்த நாள். இந்த நாளில் இந்த ஸ்லோகங்களை உச்சரித்து பிறகு நீங்கள் வேலைக்கு செல்லும் பொழுது சந்திர பகவானுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். ஆக இந்த ஸ்லோகங்களை உச்சரிப்பது மிக நல்லது. வேள்வி தொடர்பான பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். உழவார பணிகள், கோவில் சம்பந்தமான திருப்பணிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தெய்வீக எண்ணம் அதிகமாகவே இருக்கும். தாய் வழியில் அனுசரித்து போக வேண்டும். உங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். அதிலும் தாயிடம் கூட நீங்கள் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். மகர ராசி அன்பர்களே, அவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை குறையாதபடி பார்த்து கொள்ளுங்கள். சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடக்க வேண்டும். அவர்களை அலட்சியம் செய்யக்கூடாது. ஆகவே தாய் வழி உறவுகளிடத்திலும் தாயின் இடத்திலும் பொறுமையாக, பணிவாக, கனிவாக பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். எதையும் பகுத்தறிந்து முடிவெடுப்பது அவசியம். அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. சில தீர்மானங்கள் நிறைவேற்றுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்திக்க வேண்டும். எண்ணத்தில் தெளிவு இருக்காது. ஒரு தீர்வுகள் சரியாக எடுக்கும் பொழுது அவை சரியா தவறா என்கிற புரிதல் கூட உங்களுக்கு இருக்காது. கவனமாக இருங்கள். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். உங்களுக்கு என்று ஒன்று இருந்தால் அதை கவனிக்க கூட முடியாது. சில நேரம் சங்கடங்கள் தான் இருக்கும். அசதிகள் குறையக்கூடிய நாள். உடல் வலி குறையும். தேக பலம் பெறுவதற்கு வழிபாடு அவசியம். வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலை தவிர்த்து விடுங்கள். தொழில் சார்ந்த சில முடிவுகளை ஒத்திவைப்பது நல்லது. பூரணமான ஒரு மன அமைப்பு எப்பொழுது இருக்கிறதோ அந்த தருணத்தில் மட்டுமே நீங்கள் பேசலாம். ஒப்பந்தங்கள் செய்வது, கையெழுத்திடுவது, சில பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வது என மனம் சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையுமே தவிர்த்து விடுங்கள். மாணவ மாணவிகளுக்கு புரிதல் என்பது இருக்காது. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். படிப்பின் மீதான கேள்விகள், சந்தேகங்கள் ஆயிரமாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெளிவற்ற தன்மை இருப்பதால் படிப்பின் மீதான ஒரு கவனமும் இருக்காது. ஆர்வமற்ற நிலையில் இருப்பீர்கள். சாதிப்பது என்பது மிகப்பெரிய குதிரை கொம்பாகவே இருக்கும். ஆக சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். வீட்டில் வெளிநபர்களிடத்திலும் சரி வார்த்தைகளை கவனமாக கையாளுங்கள். காதலர்களுக்கு புத்துணர்ச்சி என்பது குறைவாக இருக்கும். எண்ணத்தில் தெளிவற்ற சிந்தனைகள் ஏற்படலாம். இப்படி இருக்கும் பொழுது இருவருக்கும் இடையே குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கும். சற்று பேச்சுக்களை குறைத்து கொண்டு வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை உத்தமம். தொழில் சார்பான முடிவுகளுக்கு
செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய உரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிக்காரர்கள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டும். விட்டு கொடுத்து போவது நல்லது. பொறுமையாக இருங்கள். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் உண்டாகலாம். பணத்தினுடைய தேவைகளை புரிந்து கொண்டு செலவு செய்ய வேண்டும். அனாவசியமான வீண் செலவுகளை நீக்கிவிடுங்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். ஒற்றுமையாக இருப்பதற்கான சூழல் உண்டாகும். கவனமாக இருங்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். திங்கட்கிழமை உங்களுடைய ராசி கிரக அமைப்பின்படி பார்க்கும் பொழுது தொழில் நிமித்தமான சில ஆலோசனைகள் உங்களுக்கு பிரத்யேகமாக கிடைக்கும். வியாபாரத்தில் ஒரு புது முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். சுயமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுத்தாலும் பிறருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னும் ஒரு ஏற்றத்தை ஒரு படி உயர்த்தி கொடுக்கும். குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படும். பிள்ளைகளுடைய ஆதரவு அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். அவர்களுடைய ஒரு உதவி என்பது உங்களுக்கு மிக பெரிதாகவே கருதுவீர்கள். அன்பு அதிகரிக்கும். பாசத்தோடு இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்கள் மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் உண்டு பண்ணும். பழைய நண்பர்களுடைய சந்திப்பு நிகழலாம். பால்ய சிநேகிதர்கள், அலுவல் தொடர்பான நபர்களுடைய சந்திப்பு மன மகிழ்வை ஏற்படுத்தும். சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். வருமானம் பெருகும். தேவைகளுக்கு ஏற்றாற்போல் வருமானத்தை அதிகரிக்கவும் செய்வீர்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என நம்பக்கூடியவர்கள் நீங்கள். அதிக உழைப்பு இருக்கும். வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்கிற போராட்டம் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். ஆக நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் ஊழியர்களுடைய செயல்கள் வெற்றியை நோக்கியே இருக்கும். திறமையாகவும் இருப்பீர்கள். பேச்சு திறன் நன்றாக இருக்கும். அனுபவங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீரான போக்கிலேயே காணப்படும். போட்டிகளில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும். ஈடுபாடு உண்டு. மதிப்பெண்கள் நிறைவாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை பிறக்கும். பிடித்தமான ஒரு துறையில் சேர்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதில் மன மகிழ்ச்சி உண்டாக்கும். உங்களுடைய ராசி காற்று ராசி. அவ்வப்போது வெளியிடங்களுக்கு போக வேண்டும் என்கிற எண்ணங்கள், சுற்றுலா மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்காக ஈடுபாடு காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்கும். மன நிறைவு பெறுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். பயணங்களின் மூலம் இனிமையான அனுபவங்கள் உண்டாகும். மன அமைதி நிறைந்த நாள். சந்தோஷமாக இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். காதலிப்பவர்களுக்கு ஆத்ம திருப்தி உண்டு. மனநிலையில் சீரான போக்கு. இருவருக்கும் இடையேயான புரிதல்கள் நன்றாகவே இருக்கும். வேலை தொடர்பாக தேடல் சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் பெருக்கும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி இந்த நாள் சுப யோக காரியங்களை தாராளமாக தொடங்கலாம், செய்யலாம். பௌர்ணமி தினம் சந்திர பகவானுடைய வழிபாடு அவசியம். உங்களுக்கு வருமானம் பெருகும். மூத்த சகோதரர்கள் வழியில் மனதிற்கு இனிமையான செய்திகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள், மூத்தோர், சகோதரன் மற்றும் சகோதரிகளிடத்தில் அன்பு பாராட்டுவீர்கள். மன நிறைவு இருக்கும். அவர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரலாம். சந்திர பகவான் உணவு சம்பந்தமான காரகத்துவம் பெற்றவர் மற்றும் நீர் சம்பந்தமான காரகத்துவம் பெற்றவர். உணவகம் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். செல்வ செழிப்போடு இருப்பீர்கள். நீர் சம்பந்தமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் உச்சத்தை தொடுவீர்கள். லாபத்தை நோக்கி பயணிக்கும்படியான சூழ்நிலைகள் உண்டு. கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். பணம் என்பது நீங்கள் எண்ணையும் பார்க்க முடியாதபடிக்கு அதிக வரத்து இருந்து கொண்டே இருக்கும். உபரி பணம் மூலம் சேமிக்கவும் செய்வீர்கள். வீடு கட்டுமான பணி தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். நிலம் வாங்கி சேர்த்து வைப்பீர்கள். உங்களுடைய துணைவர் வழியில் ஆதாயம் உண்டாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். தெய்வ கடாட்சம் பூரணமாகவே உண்டு. பௌர்ணமி தினத்தில் குல தெய்வ வழிபாடு செய்து வரலாம்.
பிரார்த்தனைகள் நிறைவேறும், மன மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. பெரியவர்களுடைய நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் சிறப்பை ஏற்படுத்தும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து தொடர்பான இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், கல்வி தொடர்பாக, பணம் சார்பாக. புதன் பகவானுடைய ஓரையும் தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு, செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது, நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும், மாற்றொரு வழிமுறைகள் பிறக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான நாள், ஒத்துழைப்பு அதிகரிக்கும், நம்பிக்கை உண்டாக்கும், தன்னம்பிக்கையாக செயல்படுவீர்கள். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும், ஆற்றலுடன் இருப்பீர்கள், திருப்தியான நாள், ஏற்றம் உண்டு. இந்த நாள் எல்லா நிலைகளிலும் உயர்வு பெற வேண்டும் என எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசி பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பேச்ச ராகவே கேத்தவே நமக. எதையும் சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டாக்கும். தைரியமாக இருப்பீர்கள். ஒவ்வொன்றையும் எண்ணியபடி செயல்புரிவீர்கள். நம்பிக்கை வாய்ந்த நாள். நடுநாயகமாக இருந்து எல்லாவற்றையுமே மிக சரியாக நேர்த்தியாக செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய மறைமுக ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். மற்றவர்களுக்கு தெரியாமல் கூட உங்களுடைய மேல் அதிகாரிகளோடு உங்களுக்கு நல்ல ஒரு இணைவு இருக்கும். இணக்கத்தோடு காணப்படுவீர்கள். எந்த ஒரு கருத்தையும் ஏற்று செய்யக்கூடிய மன அமைப்பு உண்டு. ஒவ்வொரு விஷயத்தையும் மிக அழகாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள். வீடு மற்றும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள். வீட்டை பராமரிப்பீர்கள். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை சீர் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிதாக வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. 6ஆம் பாவகத்துல செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். வீடு சம்பந்தமாக மற்றும் நில சம்பந்தமான விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலை இருக்கலாம். கடன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை தவிர்ப்பது நலம். இந்த பௌர்ணமி நன்னாளில் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யும் பொழுது உடல் நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்களோடு அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 8ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானால் உங்களுக்கு மன சஞ்சலங்கள், மன குழப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு தீராத பிரச்சனைகள் கூட இருக்கலாம். அடிக்கடி தேவையில்லாத விஷயங்களுக்கு மனதை செலுத்தாதீர்கள். ஜீவனஸ்தானம் தொழில் செய்யக்கூடிய நிலையை பற்றி பேசக்கூடிய இடத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. ஆக எதையும் ஒரு முறைக்கு பல முறையாவது சிந்தித்து செயல்படுங்கள். வியாபார அபிவிருத்திக்கான உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மற்றவர்களுடைய ஆதரவை பரிபூரணமாக நீங்கள் பெறுகிறீர்கள். உதவிகள் மூலம் நன்மைகள் ஏற்படும். நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். புதிய முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டு. நட்பு மேம்படக்கூடிய நாள். இந்த நாளில் மீன ராசி அன்பர்களே, செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம்பக்கூடியவர்கள் நீங்கள். பெரிய அளவில் முதலீடுகளை தவிர்த்து உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்தே நீங்கள் அடுத்தடுத்த நிலைகளை சாதிக்கலாம். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மதிப்பு கொடுப்பது அவசியம். தேவையில்லாத விஷயங்களுக்கு நாட்டம் செலுத்தாதீர்கள். உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களில் எப்பொழுதுமே அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. ஆகவே எதையும் நேர்மையாக கையாளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி வெளியில் பரப்ப வேண்டாம். அதிலும் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கும் பொழுது ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் செயல்களினுடைய திட்டங்களை வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். மன நிம்மதி பெற வேண்டி இந்த பௌர்ணமி நன்னாளில் பூரண சந்திர பகவானை வழிபடுவது அவசியம். உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் தொழில் நன்றாக இருக்கவும், வியாபாரம் சிறப்பாக நடக்கவும், வருமானம் பெருகவும், லாபம் அதிகரிக்கவும் வேண்டி இந்த நாளில் உங்கள் குல தெய்வத்திற்கு
அபிஷேக ஆராதனைகள் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய தொழில் மேன்மை பெறும், கை நிறைய வருமானம் கிடைக்கும், பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இணக்கமாக இருப்பீர்கள். இருவருக்குமான பேச்சுக்கள் மிக தெளிவாக இருக்கும். கண்ணியத்தோடு நியாயத்தோடு நடந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் இருக்கும். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் மன மகிழ்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயம் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்விக்கு புதன் பகவானுடைய ஓரையும், தொழில் சார்பான விஷயங்களுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், மீனம், விருச்சகம், ரிஷபம், மகரம். பகை ராசிக்காரர்கள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு மேம்படும், நம்பிக்கையாக இருப்பீர்கள், ஆதரவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கை வளர்த்து கொள்ளுங்கள், மகிழ்ச்சி இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம், ஏற்றங்கள் பெறுவீர்கள், நம்பிக்கை உண்டாகும், தெய்வ அனுகிரகம் உண்டு. இந்த நாள் இனிமையான நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் குருபியோ நமக. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவண பவ. ஓம் வல்லவம் கஜானனம் ஏகதந்தம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 7 மணி முதல் 8 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நீங்கள் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப்பெற வேண்டி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.